வெல்கம் டு தமிழ் பொண்ணு யூடியூப் சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு புது வீடியோவோட நான் வந்திருக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எங்கள் வீட்டோட புது வரவு. புது மிக்சர் கிரைண்டர் வாங்கியிருக்கிறோம். ஸ்மார்ட் ஃபிங்கர்ஸ்லேருந்து அதாவது மாவும் அரைச்சிக்கலாம், மசாலாவும் அரைச்சிக்கலாங்கிற ஆப்ஷன் இருக்குது. வெட் மசாலா சீரீஸ் தான் வாங்கியிருக்கிறேன். அது வந்து எப்படி இருக்குது, அது என்னென்ன கொடுத்துருக்காங்க, அந்த அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறேன். இதான் அதோட பாக்ஸ் இந்த மாதிரி தான் இருந்தது. கிரைண்டர் வந்து பக்கத்துலேயே இருக்குது. ரொம்ப ஹேண்டியாக சின்னதாக இருக்குது. தூக்குறதுக்கெலாம் ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ வாங்க இந்த கிரைண்டரில் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன அதில் பண்ணலாங்கிறத நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து மிக்சர் கிரைண்டர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இது கூட என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து டேட்டு போட்டு இந்த வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சும்மா என்னென்ன மிக்சர் கிரைண்டர் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கேட்லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. எப்படி யூஸ் பண்ணணும், அது யூஸ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ஸ்கேனர் கோடை ஸ்கேன் பண்ணால் அவங்களே வந்து கால் பண்ணுவாங்க. கால் பண்ணுறதுக்கு நம்பரும் கொடுத்துருக்காங்க. ஸ்கேனர் கோடில் டெமோவும் இருக்குது. நம்ம எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது போக இது வந்து 2 அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்திங்கன்னா இது வந்து கோகனட் ஸ்க்ராப்பர். இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து தேங்காய் திருவிக்கலாம். அதே நேரத்தில் இன்னொன்று பார்த்திங்கன்னா இப்படி கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு பிசைறதுக்காக ஆட்டா நீடர் கொடுத்துருக்காங்க. இது போக உள்ள என்னென்ன கிரைண்டரில் இருக்குதுன்னு பார்க்கலாம். மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லிட்டு கொடுத்துருக்காங்க. லிட்டில் இந்த பக்கம் வந்து ஒரு ஹோல் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா நம்ம வந்து தண்ணி எதாட்டையும் ஊற்றணும் அப்படின்னா இது வழியாக ஊற்றலாம். ஆனால் இது வந்து ஃபுல்லாகவே ஓப்பன்டாக இல்லை பாருங்கள், இது க்ளோஸ்டாக இருக்குது. ஆனால் ஓரத்தில் நிறைய ஹோல் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம அதிகமாக தண்ணிலாம் ஊற்ற முடியாது. கரெக்டான அளவு ஊற்றுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நல்ல ஒரு ஹெவி கிரேட் பிளாஸ்டிக்கில் நல்லாவே இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட மிக்சர் கிரைண்டர் உள்ளே பார்த்தா இப்படி தான் இருக்குது. மேலே ஒரு நாப் கொடுத்துருக்காங்க. நாப் ஓப்பன் பண்ணிட்டா ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ராப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து அதை பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதுதான் வந்து அதில் இருக்க ஸ்டோனு. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது, சின்ன சைஸாகவும் இருக்குது, ரொம்ப ஹேண்டியாகவும் இருக்குது. 2 கல்லாக கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்திங்கன்னா இது வந்து 2 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி உள்ள ஒரு வெட் கிரைண்டர். இப்போ நம்ம இதில் போட்டுட்டு மேலே இந்த ஸ்க்ராப்பரை நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கையால் வந்து ஓரத்தில் இருக்க மாவெல்லாம் எடுத்து விடணும்னு அவசியம் இல்லை. இதுவே வந்து நல்லா இப்படி சுற்றி ஃபுல்லாகவே வந்து வைப் பண்ணி எடுத்துரும். கையே வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை மாட்டிட்டோன்னா கிரைண்டர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதை நம்ம ஆன் பண்ணிட்டா இந்த ட்ரம் வந்து சுற்றாது, இது ஷேக் ஆகாது. அதுக்கு பதிலாக இந்த கல்லும் இந்த வைப்பர் மட்டும்தான் சுற்றிக்கிட்டே இருக்கும். என்னென்ன ஓரத்தில் இருக்குதோ அது எல்லாத்தையும் இந்த வைப்பர் வந்து அதுவே க்ளீன் பண்ணி விட்டுரும். நம்ம கையை வச்சு எதுவுமே க்ளீன் பண்ண வேண்டியது இருக்காது. அதுக்கப்புறம் இதில் ஒரு முக்கியமான ஃபீச்சர் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த நாபு தான். இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மாவு வந்து கையால் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அரைஞ்சதுக்கப்புறம் வந்து இந்த நாபை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஓட்டை வழியாகவே மாவு எல்லாமே நம்ம கீழே இதில் பாத்திரம் வச்சோன்னா அதில் கலெக்ட் ஆகிடும். அதுக்கு தான் இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கழுவுறதுமே தண்ணி விட்டுட்டு நீங்கள் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா அதுவே ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி இந்த ஹோல் வழியாக எல்லாமே கலெக்ட் ஆகிடும். இதுக்கு இப்படி ஒரு நாப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் இருக்க இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னென்னா இந்த ஸ்மார்ட் ஃபிங்கர்ஸ் அப்படிங்கிற இந்த பிராண்ட் வந்து மாவு அரைக்கிறதுக்கு மட்டுமே வந்து கிரைண்டர்ஸ் வந்து சேல் பண்ணுறாங்க. 1.25 லிட்டர்ஸில் 2 லிட்டர்ஸ்லலாம் இருக்குது. இது வந்து எக்ஸ்ட்ரா வெர்ஷன், அதோட அப்டேட்டட் வெர்ஷன் சொல்லலாம். இதில் வந்து நம்ம வந்து மாவு மட்டும் அரைக்கிறது இல்லை, மசாலாவும் நம்மளால் அரைக்க முடியும். மசாலா அரைக்கும் போது டைமர் செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அரைச்சிக்கலாம். நம்ம 5 மினிட்ஸாக 15 மினிட்ஸாக நம்ம செட் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக மசாலா அரைச்சிடும். மசாலா இன் தி சென்ஸ் சட்னி அரைச்சிக்கிடலாம், நீங்கள் வந்து எதுனாலும் வடைக்கு அரைச்சிக்கிடலாம், இல்லைனா குழம்புக்கு மசாலா அரைச்சிக்கிடலாம், எதுனாலுமே நீங்கள் அரைச்சிக்கிடலாம். அதுக்கான ஸ்விட்ச் பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 லைன் போட்டிருக்கிறது வந்து நீங்கள் வந்து
மசாலா அரைக்கும்போது இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மசாலாக்குள்ளே கிரைண்டர் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இதே இந்த சிங்கிள் லைன் பக்கம் நீங்கள் அமுக்குனீங்க அப்படின்னா கிரைண்டர் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். நடுவில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்டாப் ஆகிடும். இப்போ இந்த 2 லைன் ப்ரெஸ் பண்ணி வெட் கிரைண்டர் அரைக்கும்போது பார்த்திங்கன்னா இது நம்ம அம்மிக்கல் எப்படி அரைக்குமோ அதே மாதிரி முன்னாடியும் பின்னாடியுமா இது அரைக்கும். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. அதனால் நம்மளுக்கு பாரம்பரியமான ஒரு கிரைண்டர்னு சொல்லி தான் இது சொல்கிறாங்க. இது பார்க்கவும் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ஹேண்டியாக இருக்குது, ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது, ரொம்ப அட்ராக்ஷனாகவும் இருக்குது. இதை நான் எப்படி இருக்குங்கிறத யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அந்த ரிவ்யூவே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கிரைண்டர் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. அதோட கல், அந்த அக்சசரிஸ் எல்லாமே வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து இட்லிக்கு ஊற வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் அரிசி உளுந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றாவே தான் ஊற வச்சுருக்கேன். நான் எப்போவுமே அப்படி தான் அரைப்பேன். இப்போ நம்ம வந்து இதில் அரைச்சி பார்க்கலாம். இப்போ இதுக்கு அடுத்தாப்பில் நம்ம இந்த கல்லை எடுத்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதில் கல் மாட்டிட்டோம். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே இந்த வைப்பர் எடுத்து போட்டுடலாம். இதுக்கு மேலே இந்த ஸ்ப்ரிங்குக்கு மேலே இந்த நோட் போட்டு மூடிடலாம். நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதை நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். மறக்காமல் நம்ம இந்த நாப் போட்டு இதையும் க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ இதையும் நம்ம நல்லாவே லாக் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து அரிசியும் உளுந்தையும் இதில் சேர்த்துக்கிடலாம். நான் சேர்த்துட்டு உங்களுக்கு மாவு அரைக்கலாம். இந்த சிங்கிள் லைன் இருக்க பக்கமாக ப்ரெஸ் பண்ணிக்கிடணும். கிரைண்டரை ஆன் பண்ணி விட்டுட்டு தான் நம்ம அரிசி உளுந்து எல்லாமே சேர்த்துக்கிடணும். இப்போ நம்ம அரிசியும் உளுந்தையும் சேர்த்துக்கிடலாம். இப்போ வந்து நான் எல்லா அரிசி உளுந்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைக்கிறேன். நல்லா சூப்பராக அரைஞ்சிட்ருக்கு. அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் அரைச்சி முடிச்சிட்டேன். இப்போ இந்த நாபை திறந்துட்டா பாருங்களேன் எவ்வளோ அழகாக அப்படி எல்லாமே வெளியே வருதுன்னு. நம்ம வந்து கரெக்டான பாத்திரம் மட்டும் அதில் வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். அதுவே ஃபுல்லாகவே வெளியே வந்துடும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். கையெல்லாம் இட்லி தோசை மாவு அரைச்சதுக்கப்புறம் கருப்பு கவுனி தோசை மாவு அரைக்கிறதுக்காக மாவு போட்டிருக்கேன். கிரைண்டர் சூடாகவே இல்லை, நல்லாவே இருக்குது. இது வந்து நான் ஜிமார்ட் அப்ளையன்சஸில் தான் வாங்கினேன் ஆன்லைனில். இதோட விலை பார்த்திங்கன்னா 9990. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம்.